கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபரேஷன் சிந்தூர் இதுதான் தற்போது உலக அளவுல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. அது என்னவென்றால், இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தீவிரவாத தளங்களை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்று அதிகாலையில இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. இந்த செய்திகள் தான் தற்போது காலையிலிருந்து உலக அளவுல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்குது. சில நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க. இதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னா, நம்முடைய இந்திய நாட்டின் காஷ்மீர் பகுதியில் டூரிசம் போன, அதாவது பஹல்காம் என்ற பகுதியில டூரிசம் போன 26 அப்பாவி மக்களை தீவிரவாத கும்பல் ஒன்று சுற்றி உழைத்து கண்மூடித்தனமாக சுட்டு 26 பேரையும் கொலை செய்தாக நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நிலைப்பாடுகளை ஒரு சில தினங்களாகவே எடுத்து வந்தது. இதன் நிறைவுதான் தற்போது இன்று அதிகாலை பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாத தளங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர் ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காரு. இது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்தியா கன்னிங் எனிமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த வார்த்தை தான் இப்போது எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அது என்னன்னா, இந்தியா ஒரு தந்திரமான எதிரியாம். சோ இதை சொல்றது யாருன்னா, மிகப்பெரிய தீவிரவாதிகளின் கூடாரமாக திகழ்கிற ஒரு நாட்டின் தலைவர் தான் இது சொல்றது. நம்ம இந்திய தேசம் ஒரு கன்னிங் எனிமி அப்படின்ட்டு. அதாவது ஒளித்திருந்து 26 அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தின அந்த சம்பவம் அது கன்னிங் இல்லையா, அது தந்திரமே இல்லையா. இந்தியா தன்னுடைய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக, அதாவது தீவிரவாத நிலைகள், தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நடத்தின தாக்குதல் தான் எதுவாம், கன்னிங் எனிமியா, தந்திரமா. இது யாரு சொல்லியிருக்கா? மிகப்பெரிய தீவிரவாத அமைப்புகளை எல்லாம் தன் நாட்டுல வச்சு பாதுகாத்துட்டு வர பாகிஸ்தானுடைய பிரதமர் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. குறிப்பா இந்தியாவுடைய 3 போர்சஸ், இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்போர்ஸ் அண்ட் இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய வான்படை, இந்த 3 முப்படைகளும் சேர்ந்துதான் இந்த ஆபரேஷன், அதாவது ஆபரேஷன் சிந்தூர் என்பதை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா இந்திய ராணுவம் ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அப்பாவி மக்கள் மீது இந்த தாக்குதலை நடத்தவில்லை. இந்த தாக்குதல் எதற்கானது என்றால், எங்க நாட்டுக்குள்ள நுழைந்து 26 அப்பாவி மக்களை சுட்டு கொண்டதற்கான ரிவெஞ்ச், அதுதான் இந்த தாக்குதல். குறிப்பாக எங்களுடைய தாக்குதல் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, டெரர் பேஸ், அதாவது தீவிரவாத தளங்களை குறிவைத்து தான் எங்களுடைய தாக்குதல் நடந்துச்சு. நாங்க 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கோம். எல்லாமே தீவிரவாத பேஸை குறிவைத்து தான் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஜெய்சி முகமது போன்ற மிகப்பெரிய தீவிரவாத தளங்களை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பின்னர் இந்திய ஆர்மி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா, பஹல்காம் டெரர் அட்டாக் பண்ணிட்டு அவங்க ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்ட், அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிலடியை நாங்க கொடுத்திருக்கோம், அதுக்கான நீதியை நாங்க செலுத்தி இருக்கோம், அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தற்போது இந்திய ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொண்ட இந்த விஷயம் உலக அளவுல மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. சரி, நாம் எதற்காக இந்த தகவல்களை பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தேசத்திற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். குறிப்பாக நம்ம இந்திய தேசம், நம் தேச எல்லை பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எல்லாருடைய பாதுகாப்பிற்காக, எல்லாவற்றிலும் மேலாக இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். குறிப்பாக நம்ம இந்திய தேசத்துக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம கண் முன்பாகவே தெரியுது, பல்வேறு சூழ்ச்சிகள் நடைபெற்றுட்டு வர்றது. சோ இந்தியாவுக்கு எதிராக செய்யப்படும் இந்த சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும்படியாகவும், இந்திய தேசத்தோடும் இந்திய ராணுவத்தோடும் தேவ கரம் இருக்கும்படியாகவும், தற்போது ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்படியாகவும் நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். நம்ம பைபிள்ல பார்த்திருக்கிறோம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படியார்கள் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்த்திருக்கோம். தற்போது பல்வேறு நாடுகள் யுத்தங்கள் நடக்குது. இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட யுத்தம், ஈரான், ரஷ்யா, உக்ரைன், பாலஸ்தீனம். சோ இந்த யுத்தங்கள் சுத்தி வருது. வேறையும் ஒரு சில நாடுகள் யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல தற்போது நம்ம தேசத்திலையும் அந்த யுத்தத்திற்கான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிற நம்ம அனைத்து மக்களும் இந்திய தேசத்தின் பாதுகாப்பிற்காக நம்முடைய ஜெபங்கள்ல நினைவு கூறுவோம்.